Hi everyone. Today we are going to learn about a new lesson Tally. 12th Standard Unit 10 Computerized Accounting System Tally. Computerized Accounting System நாலே நம்ம financial accounts எப்படி மெயின்டைன் பண்றோம்னா through computers. இங்க accounting records, reports எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்றோம் கம்ப்யூட்டரோட ஹெல்ப்னால. அதனால நமக்கு அதுக்கு தேவையான ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய சாஃப்ட்வேர் அவைலபிளா இருக்குது. டேகிசி, பிஸி, டேலி இப்படி நிறைய சாஃப்ட்வேர் அவைலபிளா இருக்கு. ஆனா நம்ம வைட்லி யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் என்னன்னு பார்த்தா டேலி தான். ஏன் பார்த்தா இந்த டேலின்னு உள்ள சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஆஃப் அக்கௌண்டிங் தான் ஃபாலோ பண்ணுது. மிச்ச சாஃப்ட்வேர்ல டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்றது இல்ல. இதுல டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்குது. அதனால டேலி சாஃப்ட்வேர் இன்னைக்கு வைடா யூஸ் பண்றாங்க. என்ன இஆர்பில இது அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தா இஆர்பி 9ல அவைலபிளா இருக்குது. இப்ப 10 வரைக்கும் வந்துருச்சு வெர்ஷன். டேலியோட இன்னொரு ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்த்தா இன்னைக்கு டேலில டேலி வித் ஜிஎஸ்டி ரொம்ப வைடா பீப்புள்ஸ் யூஸ் பண்றாங்க அந்த சாஃப்ட்வேர். நம்ம டேலி அண்ட் இன்ட்ரோடக்ஷனுக்கு போலாம். In this video we are going to learn how to start Tally and create company in it. டேலி 2 வேஸ்ல நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். ஒன்னு ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் டேலி இஆர்பின்னு ஓபன் பண்ணலாம். இல்ல டெஸ்க்டாப்ல இருக்கும். இப்ப நம்ம சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிட்டோம். ஆனா அது ஓபன் ஆகாது. ஓபனுக்கு முன்னாடி நம்ம கிட்ட லைசன்ஸ் நம்பர் கேட்கும். பட் நம்ம சூஸ் பண்றது ஒர்க் இன் எஜுகேஷன் மோட் அப்படின்னு சூஸ் பண்ணா அந்த டேலி கேட்காது. நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். நம்ம பிசினஸுக்காக நம்ம டேலி யூஸ் பண்றோம் அப்படின்னா கம்பல்சரி லைசன்ஸ் நம்பர் இருந்தா மட்டும்தான் நம்ம ஓபன் பண்ண முடியும். டேலி ஃபர்ஸ்ட் நீங்க ஓபன் பண்ணிட்டாலே ஃபர்ஸ்ட் வர ஸ்கிரீன் என்னன்னு பார்த்தா கிரியேஷன் ஆஃப் ஏ கம்பெனி. இந்த ஸ்கிரீன்ல கம்பெனி இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாவே நம்ம கொடுத்துடுறோம். எஜுகேஷன் பர்பஸுக்காக நம்ம யூஸ் பண்ற டேலினா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. கொடுக்கிற கம்பெனியோட டேட்டாஸ் நமக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா இதுவே பிசினஸ் பர்பஸுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ண முடியாது. சேஞ்ச் பண்ணதுக்கு சர்டன் பெர்மிஷன்ஸ் கேட்கும். அதுல கண்ட்ரோல் சென்டர் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம இதுக்கு அந்த அளவுக்கு டீப்பா போக வேணாம். எஜுகேஷன் பர்பஸுக்காகவே பாத்துக்கலாம். கம்பெனி ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி இதுல கம்பெனியோட நேம், அட்ரஸ், ஸ்டேட், பின்கோடு, போன் நம்பர் இதெல்லாமே நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். ஒன்ஸ் நம்ம கம்பெனி கிரியேட் பண்ணிட்டா நெக்ஸ்ட் ஸ்கிரீன் என்ன வரும்னா கேட்வே ஆஃப் டேலி. இந்த கேட்வே ஆஃப் டேலில நிறைய மெனுஸ் அவைலபிளா இருக்கும். இது என்னெல்லாம் மெனுஸ் அப்படின்னு பார்த்தா டிரான்சாக்ஷன்ஸ், அது மட்டும் இல்லாம அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ், இன்வென்டரி வவுச்சர்ஸ், பேலன்ஸ் ஷீட், P&L அக்கௌண்ட் இதெல்லாமே அவைலபிளா இருக்கும். சோ இதுல ஆஃப்டர் கிரியேட்டிங் த கம்பெனி நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் கேட்வே ஆஃப் டேலி. நெக்ஸ்ட் டேலி எப்படி க்ளோஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுல எஸ்கேப் கீ நம்ம பிரஸ் பண்ணி ஒய் அப்படின்னு கிளிக் பண்ணா டேலி க்ளோஸ் பண்ணலாம். இல்ல Ctrl+Q இது பிரஸ் பண்ணா டேலி க்ளோஸ் பண்ணலாம். என்னோட நெக்ஸ்ட் வீடியோல எப்படி டேலில அக்கௌண்ட்ஸ் போடலாம், எப்படி கம்பெனியை செலக்ட் பண்ணலாம் இதை பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.